அந்த பூத்து கமிட்டிக்குன்னு ஆள் வருவாங்க. அதுக்கு நீங்கள் அதிகமாக சிரத்தை எடுத்து அதை கொஞ்சம் பார்க்கணும். 15 பூத்துக்கு ஒரு மீட்டிங் போட சொல்லியிருக்காங்க. 15 பூத்துல ஒரு பூத்துக்கு 9 வருமாக்கி 15 பூத்துமாக்கி அதுக்குள்ள அந்த பகுதியில் உள்ள கிளை செயலாளர் எல்லாருமே வருவாங்க. அது இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டு அதையும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான், எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே மரியாதை, தொழிற்சங்கத்துக்கு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை. அதனால் நமக்கு இருக்கிற எண்ணம் பூரா எந்த தொகுதியாக இருந்தாலும் அதிமுக ஜெயிக்கணும், எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் தேர்தல் காலங்களில் பணியாற்றணும். இப்போவுமே அறிவிச்சாச்சு, அவன் 200 தொகுதி திமுக ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்கும் அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் பேப்பர் பாக்கி எல்லாரும் நுணுக்கம் தான். விஜய் வேற, நடிகர் விஜய் வேற குழப்பறாரு. அவருக்கு கிட்ட அவரும் கூட்டணி சேர்க்கறதுன்னு பார்க்காரு. நம்மளும் வலுவான கூட்டணி தான் வச்சுருக்கோம். என்ன இருந்தாலும் சரி, நம்ம உழைப்பு, நம்ம ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறது, நம்ம பூத் கமிட்டி வருவாய் இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமே தவிர வேறு இது இருக்காது. அதனால் இந்த எலெக்ஷனில் எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும், எடப்பாடியாக முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படணும். அதுக்காக தான் இந்த காலி இடங்களே நான் 2-4 பேருக்கு பதவி கொடுத்தோம், அவங்க அந்த காலி இருக்கிற இடத்துல அப்படின்னு. இப்போ சுத்தமாக டெப்போவில் பதவியில் இருந்துக்கிட்டே அவங்க வேலை செய்யாதவங்களுக்கு எழுதி கொடுத்து மேலே ஒப்புதல் வாங்கி நம்ம வேற ஆளுக்கு பதவி போடலாம். இப்போ பண்ணியிருக்கிறது காலி இடம் மட்டும்தான். அப்புறம் அதுக்காக அவரை எடுத்துகிட்டு இவரை போட்டுருவாங்க, இவரை எடுத்துகிட்டு அப்படி போடுவாங்கன்றதில்லை. செயல்படாமல் இருக்கிற டப்போவில் அந்த நிர்வாகிகள் பட்டியலை எடுத்து அங்கே அனுப்பி, ஏன்னா எல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்போ இந்த ரத்த தானம் நடத்துனாங்க, அது கொஞ்சம் வந்தாங்க. இங்கே சென்னையில் 3-4 நேரம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அதுக்கு போயிருக்காங்க. இப்போ லோக்கலில் உள்ளவர்களுக்கு வராங்க போகிறாங்க. எல்லாமே யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கா எல்லாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நிர்வாகிகள் வரல அப்படின்னாக்கி என்ன, அவங்களாவே தூரப்பிடலாம் என்ன பதவி வேண்டாம் இல்லையா? அதுதான் பதவி இருக்கு. நீங்க 4 பேருக்கு தொழிற்சங்கத்தில் ரொம்ப மோசமா இருக்கும், கொஞ்சம் பவருக்கு வந்தாச்சுனாக்கி உனக்கு அந்த 20 போட்டு தானே, உனக்கு அந்த பஸ் தானே, 2000 திமுக வாங்கிட்டு இருக்கான் இல்லையா? அந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ணலாங்கிறது நம்ம பதவியில் இருந்தால் தான் அப்படி ஒரு நிலைக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனால இப்பவுமே பதவிக்கு போட்டி போடுறது இருக்கு இல்லையா? எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அதே நேரத்தில் கட்சியும் பார்க்கணும். இப்போ பதவி கேட்குறவங்க இல்லை, நீங்கள் இந்த திமுகவை யாராவது அந்த சந்தா கட்டுறாங்களா அதையும் பார்க்கணும். அதையும் பார்த்துக்கணும். நம்ம அதை 2 பக்கம் கட்டுறதுக்கு பதவி இருக்கு நம்மகிட்ட இல்லையா? அப்படி சில இதுகள் இருக்கு. இதை நீங்க வந்திருக்கிற ஆளுங்களே ஒரு தெளிவு பண்ணணும். இவர் நல்லா இருப்பாரு, கட்சிக்காக உழைப்பாரு, தொழிற்சங்கத்துக்கு உழைப்பாரு, எல்லாருமே நல்லா பழகுவாரு, பேசுவாரு. ஒரு தொழிலாளிக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற நிலைக்கு வரணுமே தவிர அவன் தானே மாட்டிக்கிட்டான், நமக்கு என்ன நீட்டு போகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ஒற்றுமை இருந்தாச்சுன்னா, டெப்போல ஆளுங்கச்சா இருந்தாலும் உங்களை என்ன செய்ய முடியும்? எவ்வளவு ஒண்ணு போல சொல்லுங்க, மாவட்டம் முழுவதும் பஸ்ஸை ஓட விட மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? அதனால நீங்க உங்க ஒற்றுமை முதலாவது வேணும். வச்சுக்கிட்டு அதிகாரிகள் உங்களை நீங்க கேட்டுக்கிட்டு அவன் செய்யற அளவுக்கு கொண்டு வரணும். வண்டி தர்றதும் எல்லாம் தர்றதும் நீங்க எந்த மாதிரி இருக்கீங்களோ அது தகுதான் நடக்கும். மண்டல தலைவர்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் மந்த இடத்துல செய்யலாம். ஒரு 20 கொடுக்கலையா, ஒழுங்கான 20 கொடுக்கலையா இல்லையா? அதிகாரிகள்கிட்ட கெஞ்சி கொத்தாடி தான் இவ்வளவு வாங்கியிருக்காங்க இல்லையா? நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்ட சொல்றேன். அதனால நீங்க குறைகள் எல்லா இடத்துலையும் இருக்கலாம், எல்லாரையும் காப்பாற்றவே முடியாது, எல்லாம் பண்ணிடவே முடியாது. கட்சிக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும், தொழிற்சங்கத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்கணும், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும். மொத்தத்தில் எந்த அணினாலும் சரி எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும், அவ்வளோ உங்களுக்கு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு 6-7-8 மாதம் தான் இருக்கு, நீ செயல்படணும். யாரை ஓரளவு தெளிவு பண்ணி தான் போட போகிறோம். அதுக்காக ஏன்னா பதவி தரல, அப்படி தரல, இப்படி தரல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணாம். நீங்கள் அடுத்த வேலை செய்யுங்க, அதை பார்த்து தன்னால் உங்களுக்கு தேடி வரும்.
எல்லாமே அப்படிதான். இந்த எடப்பாடியே தான் கீழே இருந்தா வந்திருக்காரு, கிளர்ச்சியாளர்ல இருந்தா வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய வளர்ச்சி தானே இல்லையா? அதனால உழைப்புக்கு எந்த நம்ம கட்சியை பொறுத்தவரையில என்னைக்குனாலும் ஒரு மரியாதை உண்டு. அது நீங்க கட்சிக்காக உழைங்க, உங்களுக்கு நல்லா செயல்படுறான் அப்படிங்கிறதுல 4 பேர் உங்க தெப்பல் உள்ளவங்களே எங்க நகர தலைவர் ஒன்றும் செய்ய மாட்டான், அவரு நல்லா செய்வாரு அப்படின்ட்டு யாருக்கு மரியாதை? பதவி இருந்து தான் கட்சிக்காரங்களுக்கும் தொழிற்சங்கத்துக்கும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீ வேலை செஞ்சாச்சுன்னா அந்த பதவிக்கு தகுந்த ஆளு இன்னார் தான், இந்த போல இன்னார் தான் வேலை செய்யலாம், இவன் தான் எல்லாம் பண்ணுறான், ஒரு ஆளுக்கு என்னென்ன கேட்குறான் அப்படின்னா அந்த வேலை செய்யாமல் இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் அடிபட்டு போவாங்க. அவங்க தன்னால் வந்துடுவாங்க இல்லையா? வேலை சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சது தான். அந்த பொறுப்பு கிடைக்கலன்னாலும் அடுத்தாக்கில் பொறுப்பு கிடைக்கும். அதனால் கிடைச்சவங்க சந்தோஷமாக வேலை செய்யுங்க, கிடைக்காதவங்களும் அவங்களுக்கு துணையாக இருந்து வேலை செய்யுங்க. சந்தர்ப்பம் வரும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க தேவைக்கேற்ப எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். ஆளுங்கட்சியா வந்தாச்சுன்னா உங்களுக்கு இப்போ எல்லாருமே தொழிற்சங்கம்னா நான் வந்திருக்கேன், கிட்டத்தட்ட பார்த்த உடனே பேர் எதுவும் தெரியலனாலும் இவங்கெல்லாம் தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு முகம் தெரியும் இல்லையா? நீங்கள் சொல்லும்போது அப்போ ஒரு ஆளுங்கட்சி ஆரப்படாது, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நம்ம பண்ணிடலாம். உங்களுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே எதுவும் பிரச்சனைனா ஊர் பிரச்சனையாலும் சரி, உங்கள் சொந்த பிரச்சனையாலும் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாலும் சரி, கட்சிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதனால் பதவிங்கிறது முக்கியம் இல்லை, வந்திருக்க ஆளுங்க எப்படி செயல்படுறாங்க அவங்க எல்லாரையும் நமக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க சொன்னால் மாவட்ட காலத்தில் கதை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க ஒரு பேர் வாங்கிட்டு மாவட்ட செயலர்கிட்ட வாங்க, உங்களுக்கு அனைத்து எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லா இதுகளையும் செய்ய தரப்படும். 70 தொழிற்சங்கத்தையும் கட்டி காக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து நிர்வாகிகளுக்கு எல்லாருமே மரியாதை கொடுத்து இது பண்ணணும். மண்டல செயலாளரும் எனக்கு தகவல் தரல, எனக்கு நிகழ்ச்சி சொல்லலை அப்படிங்கிற ஆளு யாரும் சொல்லக்கூடாது. சாத்தாங்குளத்துக்கு ஒன்றுமே தகவல் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனிமே எடுக்கலாம் சொல்லுங்க, ஏன்னா சொல்லுங்க. சரி இருக்கட்டும், இப்போ அப்படி என்ன பார்த்துப்போம். கிடையாது, அவங்களாம் தெரியும், எல்லாரையும் தெரியும், இருப்பாரு எல்லாரையும் தெரியும்.